வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவோட சுட சுட அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிரதீப்பிடம் மன்னிப்பு கேட்ட மாயா அப்படின்றது தான் டைட்டிலு. ஸோ ஒரு பக்கம் காலைல வந்து அத்தனை விஷயங்கள் 5-6 பாயிண்ட் சொல்லி பிரதீப் கூட இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்கல்ல. சாயந்தரம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாட்டு கேட்குறது இரிட்டேட் ஆகுது, எத்தனை வாட்டி பேசுவான் அப்படி பாடுவான் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. சாயந்தரம் வந்து பிரதீப்பே பாட சொல்லி பாட கேட்டுருந்தாங்க. இது ஒரு பாயிண்ட், என்னடா இது அங்கே அப்படி பேசி இங்கே வந்து இப்படி பேசுகிறாங்களே, ஒரு கான்ட்ரடிக்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வேறு எதனா நடக்கட்டும் பேசுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து பேசிடுறாங்க. அதை பாருங்கள், உங்கள் அம்மாவை பற்றி நான் எதுவுமே பேசலை, பேசியிருந்தேன்னா நான் என்ன பண்ணுறேன், குறும்படம் போட்டுட்டு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். நான் அந்த மாதிரி எனக்கும் தெரியும், இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயத்தில் யாருன்னா பேசுவாங்களான்றது எனக்கு தெரியும். அந்த இடத்துல நான் பேசலை அப்படின்ற மாதிரி மாயா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்படி எதனா நடந்துருந்ததுன்னா, குறும்படம் போட்டு அதில் நான் அப்படி பேசிடுற மாதிரி நடந்ததுன்னா, உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இங்கேருந்து நான் ஷோவை விட்டு அப்படியே போயிடுறேன், எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து நான் வெளியேறிடுறேன் அப்படின்றது மாயாவோட கருத்தாக இருக்குது. ஸோ தப்பு பண்ணுறவங்க எல்லாரும் பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணாத ஆளே கிடையாது. பட் அதை ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்குறது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுன்னு நினச்சேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸோ பிரதீப்பா அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, குறும்படம் கூட தேவையில்லை, விட்டுரு, இது போதும், அவ்வளோதான் விடு, இது ஒரு கேமை ஹெல்த்தியாக விளையாடுவோம், கேமாக பார்த்து விளையாடுவோம் அப்படின்றது பிரதீப்போட நியாயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, நீ இருக்கிறதால நான் அந்த வீட்டுக்கு வரத்துக்கே பயந்தேன், கன்ஃபெஷன் ரூமும் போய் பேசினேன், பிக் பாஸ் கிட்டலாம் பேசி அவர் உறுதி அழிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு பயம் இருந்தது, நீ வேற அப்போ வேற சண்டை போட்டியா, அந்த அம்மா மேட்டர்லாம் சண்டை போட்டியா, எனக்கே ஒரு பக்கம் பயம் இருந்தது, அதனால தான் வரல நான். ஸோ இதுக்கப்புறம் ஹெல்த்தியான கேம் பிளே விளையாடுவோம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த சண்டையை பேசி தீர்த்துட்டாங்க அப்படின்றது தான் முக்கிய அப்டேட்டு. ஸோ எனிவே வந்து மாயா இந்த இத்தனை விஷயங்கள் பேசினாங்களே அப்படின்றத ரியலைஸ் பண்ணி வந்து சாரி கேட்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிரதீப்பா அதை இனிமேல் குறும்படலாம் வேணாம், எதுவுமே வேணாம், பிரச்சனை கிடையாது, போயிடலாம் அப்படின்னாங்க. ஸோ இல்லை, நான் கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் கேளுங்க, சாட்டர்டே அது போட்டாங்கன்னா என்ன ஆனாலும் நான் முடிவு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். ஸோ ஒருத்தனை வந்து கீழ்த்தடுத்து இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் வந்து கேம் விளையாடி நான் இப்படி இருக்கணுன்றது அவசியம் இல்லை, நான் அப்படியே வெளியே போயிடுறேன் அப்படின்றது மாயா சொல்லிட்டாங்க. என்ன நடந்தாலும் நான் போகிறேன் அப்படின்றது தான் மாயாவோட முடிவு. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. கேட்குறதும் உன் விருப்பம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி ஏதாவது சிரிச்சிருந்தேன்னா நான் தெரிஞ்சு சிரிச்சிருக்க மாட்டேன், தெரியாமல் வேணால் சிரிச்சிருப்பேன், உங்களை பற்றி கலாய்ச்சிருக்கேன், இதெல்லாம் பேசியிருக்கேன், எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அதன்றதை ஓப்பனாக சொல்லிட்டாங்க மாயா ஒரு பக்கம். பின்னாடி அதெல்லாம் பேசியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன், பட் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த சின்ன இது பண்ணுவீங்களா, அதை தான் சிரிச்சிருக்கேனே தவிர இந்த பெரிய சென்சிட்டிவ் மேட்டரில் நான் எதுவுமே பண்ணல அப்படின்றது மாயாவோட கருத்தாக இருக்குது. ஸோ மாயா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, போய் சாரி கேட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.